ஸோ அகர் அகர் அதாவது கடல் பாசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மலேசியன் ஸ்டைலில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் இதை மெத்தடை ஒரு டைம் ட்ரை பண்ணால் அதுக்கப்புறம் எப்பயுமே இதை தான் செய்வீங்க. ஸோ இந்த டெசர்ட் செய்யறதுக்கு அகர் அகரை ஒரு 5 to 10 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி எடுங்க. இதே பவுடர் ஆயிருந்தனாக்கா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டிரெக்டாகவே இதை வந்து குக் பண்ணி எடுக்கலும். இந்தளவு நல்லா குக் ஆகினதுக்கப்புறம் அது ஓரமாகிக்கட்டும். ஜாகரியில் தண்ணி சேர்த்து அதையும் நல்லாவே குக் பண்ணி எடுங்க. ஸோ ஜாகரி இந்தளவு நல்லா குக் ஆகினதுக்கப்புறம் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுக்கிற அகர் அகரில் இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணக்குள்ள அகர் அகரில் வந்து கீழே கல் மண் இருந்தனாக்கா அதெல்லாம் இல்லாமல் ஆகிடும். ஸோ அது ஸ்டவ்வில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு மெயின் விஷயமே வந்து இந்த தேங்காய் பால் தான். நான் பவுடர் தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு திக்கான ஃப்ரெஷ் தேங்காய் பால் இருந்தனாக்கா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கிறேலும். கொஞ்சமாக வெள்ளை எசன்ஸ் அதோடைய முட்டை இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுங்க. இது வந்து கொஞ்சமாக பாயில் ஆகும் வரக்குள்ள வந்து அந்த டேஸ்ட்டை கொண்டு இன்னும் தூக்கி கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் பால் முட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுங்க. இல்லை தேங்காய் பால் போடுற அதோடைய வந்து முட்டை போடுற அதனால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும், ஸ்மெல் வரும்னு சொல்லி டவுட்டே வேணும். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லி. டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாயில் ஆகும் வரக்குள்ள அது வந்து தெளிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த பவுலில் டெசர்ட் சர்வ் பண்ண போகிறோம் அந்த பவுலில் ஊற்றி ஆற வச்சு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 2 hours 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் ஆகினதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். செய்தது ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு எந்த மாதிரி அளவு என்னென்ன திங்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து செட் ஆகினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து 2 கலரில் இருக்கும். இந்த மேலால் முட்டையெல்லாம் கீழால் வந்து அகர் அகரெல்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.